எனக்கு கன நேரத்தில் உதித்த ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேங்க. உங்கள் குழந்தைங்கள ரொம்ப தூரம் நடக்க விடாமல் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா என்ன தோணுச்சுன்னா, சோலார் பேனல் இருக்குல்ல, நீங்கள் இதுக்கு வந்து ரூஃபாக சோலார் பேனலே போட்டுடலாங்க. என்னோட அக்கா என்னோட அம்மாவுக்கு சொல்ல மாட்டேன்னா, அண்ணாவுக்கு சொல்ல மாட்டேன்னா, அப்பாவுக்கு சொல்ல மாட்டேன்னா, அப்புறம் ஒருத்தவங்க சொல்லி ஒருத்தவங்க சொல்லலாம், கோச்சிப்பீங்க. 1 BHK ஸ்பேஷியஸாக ப்ரைவேட் டெரஸோட ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் அவைலபிள் இருக்குது. கேமரா எனக்கு தெரியல, இங்கே பின்னாடி தட்டிட்டு எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இங்கேருந்து கூட மவனே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கலாம் போல, ஜன்னலே தெரியுதுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓபல் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் குழந்தைங்கள ரொம்ப தூரம் நடக்க விடாமல் பக்கத்திலே ஸ்கூல் இருக்கிற மாதிரி நம்ம குளத்தூர் லட்சுமிபுரம் இந்த கார்டில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இங்கேருந்து கரெக்டாக காட்ஸ் அண்ட் மெட்ரிகுலேஷன் அண்ட் CBSE ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 450 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. அப்படியே திருப்புங்க, இந்த லெஃப்ட் திரும்பிங்கன்னா ஒரே ரோடுங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்க்குறீங்க இல்லையா, கொஞ்சம் ஹையாக எலிவேட் பண்ணி லாரிஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா மதுரவாயில் பைபாஸ் அந்த சர்வீஸ் ரோடுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டுங்க இது. இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓபல் ஆர்ச்சிட்ஸ். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் பார்க்குன்னு சொல்லிட்டு இவங்க ப்ரீவியஸாக கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் இருக்குது. அது ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம சென்னை குளத்தூரில் லட்சுமிபுரத்தில் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 5075 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வீடு வீதமாக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வீடு இருக்குங்க. 1 BHK 2 BHK இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 1 BHK வித் ப்ரைவேட் டெரஸோடு இருக்குங்க. இதில் நம்ம 1 BHKவும் பார்க்கலாம், 2 BHKவும் பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வீடு தான் இந்த ப்ராஜெக்ட் அவைலபிள் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 12 யூனிட்ஸுங்க. CMDA அண்ட் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பக்கத்தில் ப்ரீவியஸாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் நான் அதை சொல்லியிருந்தேன்னா, இந்த மழை பெஞ்ச டைமில் கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த வாட்டர் லாகிங் இஷ்யூஸ் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் பக்கத்தில் கூட விசாரிச்சுக்கலாம். ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டீ கடைலாம் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, சோகா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் இருக்குது, அதாவது உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. இந்த மதுரவாயில் பைபாஸ் அப்படின்னு உடனே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, நீங்கள் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் சேர்றதுக்கு உங்களுக்கு நம்ம மாதவரம் ரவுண்டானா நம்ம இந்த பைபாஸோட லாஸ்ட் இருக்குது இல்லையா, நம்ம ரெட்டேரிக்கிட்ட, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜங்ஷன் வந்து இந்த பைபாஸில் நீங்கள் ஏறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து கரெக்டாக 1.7 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா பைபாஸில் ஏறிடலாங்க. ஒரே ரோடு அம்பத்தூர் எஸ்டேட், அப்புறம் நீங்கள் போரூர் வானகரம் அப்படியே நீங்கள் வந்து பெருங்குளத்தூரையும் சென்றடையலாம். இப்போ நான் போகும்போதே அப்படி தான் போவேன். ரஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸுங்க. எனக்கு வந்து 25 மினிட்ஸ். ஓகே, ஐயோ சொல்லக்கூடாது, உளறிட்டேன், ஸ்பீடாக போகிறேன்னு சொல்லிடுவீங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 20-25 மினிட்ஸ் ஆகும். நம்ம நார்மல் ஸ்பீடில் போகிறோன்னா 40 மினிட்ஸில் நீங்கள் வந்து பெருங்குளத்தூரை சென்றடைய முடியும். ரொம்ப ரோட் கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும். டிராஃபிக் இல்லாமல் நீங்கள் போயிட்டு வரதுக்கு உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து கரெக்டாக ரெட்டேரி சிக்னல், இப்போ மெட்ரோக்குள்ள ஒர்க் ஃபேஸ் 2 ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இல்லையா, ரெட்டேரி சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா காட்ஸ் அண்ட் CBSE ஸ்கூல் வழியாக போனீங்கன்னா 2.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளாட்ஸ் கட்டி சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து அந்த மைண்ட் செட்டை டிட்டர்மைன் பண்ணும். இங்கே ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸும் சரி, உள்ளே அந்த டோர்ஸில் அடிச்சிருக்கக்கூடிய கலர்ஸும் சரி, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. நீங்களும் வீடு கட்ட போகிறீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த கலர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குங்க. ஆக்சுவலாக கார்னர் போர்ஷன் இல்லையா, அந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெயின் கேட் இருக்குது. CCTV கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க. கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது. ஓல்டு பில்டிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பவர் பேக்கப் பண்ணியிருக்காங்க. அதாவது காமன் ஏரியாவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்குமே பவர் பேக்கப்பும் பண்ணியிருக்காங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குங்க, மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, சம்ப் இருக்குது, 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்காங்க. CMDA லிமிட்குள்ளேயே வருது. உங்களுக்கு ட்ரைனேஜ் அதாவது சீவேஜ் லைன் இருக்குது. செக்யூரிட்டியும் இருந்தாங்க. செக்யூரிட்டி பையிட்ட பேசிகிட்டு இருந்தேன். லிஃப்ட் இருக்குது. 3rd ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வீடு இருக்குங்க. காரிடாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CCTV கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 2 BHK வந்து இந்த வீடியோட செகண்ட் ஹாஃபில் பார்க்கலாம். காரிடாரில் கண்டினியூ ஆகிட்டு வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் 1 BHK இருக்குது வித் ப்ரைவேட் டெரஸோடு இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ஷன் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ளே போயிட்டு காரிடார் நல்லா ஒய்டாக இருக்குங்க. சரிங்களா, மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 759 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 1 BHK இருக்குங்க. UDS வந்து பார்த்தீங்கன்னா 48%. இது ஒரு நல்ல UDS வேல்யூ. பிரைவேட் டெரஸோடு இருக்குது. ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் டெரஸ் தான்.
196 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்குங்க. 196 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு ப்ரைவேட் டெரஸ் மட்டுமே இருக்குது. வீடியோலேயே பார்க்க முடியும். நான் வீட்டில் எங்கேயுமே லைட்டே யூஸ் பண்ணலை, எந்த அளவுக்கு வீடு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் போர்ஷன். 1 BHK ஸ்பேஷியஸாக பார்த்துட்டு இருக்கீங்க ப்ரைவேட் டெரஸோட அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். அந்த ப்ரைவேட் டெரஸ்லேயும் ஒரு ஐடியா இருக்குது, நான் அது உங்களுக்கு அங்கே போயிட்டு சொல்கிறேன். இன்னொன்று எனக்கு கன நேரத்தில் உதித்த ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேங்க. இப்போ ஆப்போசிட்டில் ஒரு யூனிட் காமிச்சேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் அந்த யூனிட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 702 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. 163 ஸ்கொயர் ஃபீட் ப்ரைவேட் டெரஸ். 1 BHK ஸ்பேஷியஸாக ப்ரைவேட் டெரஸோட ஈஸ்ட் ஃபேசிங்கில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் அவைலபிள் இருக்குது. ஈஸ்ட் ஃபேசிங்லேயும் அவைலபிள் இருக்குது, வெஸ்ட் ஃபேசிங்லேயும் அவைலபிள் இருக்குது. வாங்க, இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாப் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரனைட் கொடுத்துருக்காங்க. பேரிவர் பிராண்டில் சிங்க் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசு வலையோடையும் இருக்குது. டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரில் MS கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டி இல்லையா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைட்லேருந்து வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். எப்பயுமே கார்னர் ப்ராப்பர்ட்டி ஃப்ளாட்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஒன்று சில்டு +5 போயிடுங்க, நல்ல வென்டிலேஷன் எதிர்பார்ப்பீங்கன்னா. இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கார்னர் ப்ராப்பர்ட்டியாக பாருங்கள். நான் எனக்கு வீடு பார்த்தா எப்படி சொல்லணும் அந்த மாதிரி ஐடியாஸ் தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு ஃபீல்டில் நின்று பார்க்கறனால சொல்கிறேன். என்னோட அக்கா என்னோட அம்மாவுக்கு சொல்ல மாட்டேன்னா, அண்ணாவுக்கு சொல்ல மாட்டேன்னா, அப்பாவுக்கு சொல்ல மாட்டேன்னா, அப்புறம் ஒருத்தவங்க சொல்லலாம் கோச்சிப்பீங்க. சொல்ல மாட்டேன்னா அந்த மாதிரி தான் சொல்கிறது. அது புரிஞ்சிருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கேருந்து கரெக்டாக 450 மீட்டர்ஸ் தூரத்தில் காட்ஸ் அண்ட் மெட்ரிகுலேஷன் அண்ட் CBSE ஸ்கூல் இருக்குது. சர்வீஸ் இருக்குது. சர்வீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே வெளியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு முன்னாடி டேப் தனியாக கொடுத்துருக்காங்க. 2 டேப் இருக்குது. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா GM பிராண்டில் கொடுத்துருக்காங்க. லிவிங் கம் டைனிங். இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. அந்த ப்ரைவேட் டெரஸை காட்டுறனா பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? போருங்க இதை காட்டுறேங்க. SBIOA இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்புறம் வேலம்மாள் போதி கேம்பஸ் இங்கேருந்து பக்கம் தாங்க. நான் உங்களுக்கு அதோட லிங்க் எல்லாமே, லொக்கேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரண்ட் ஃபேசிங் யூனிட் ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் பால்கனி, உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. MS ஆண்ட்ரில் இருக்குது. UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க, அதனால் வென்டிலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், வெளிச்சமும் நல்லா இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும். இதுக்கு மேலே நான் காட்டில் நான் பொறுமை இழந்து போயிடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டெரஸ். அப்பா நல்லா பிரைட்டாக இருக்குல்ல. 196 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் டெரஸ். ஆக்சுவலாக இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா என்ன தோணுச்சுன்னா, சோலார் பேனல் இருக்குல்ல, நீங்கள் இதுக்கு வந்து ரூஃபாக சோலார் பேனலே போட்டுடலாங்க. இப்போ நிறைய அந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு கூட ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன். ஃபியூச்சரில் கூட ஒரு கொலாபரேஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது. சோலார் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு கரண்ட் பில்லை நீங்கள் சேவ் பண்ண முடியும். என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன நீங்களும் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கோங்க. இல்லை இந்த ஃப்ளாட்ஸ் வாங்க போகிறீங்கன்னா இதை பண்ண மறந்துடாதீங்க. செலவாக பண்ணிடுங்க. இந்த இன்டீரியர் ஒர்க் சோலார்லாம் உங்களுக்கு நல்லா பட்ஜெட் சேவ் ஆகும் ஃபியூச்சரில். அப்படியே ஃபுல் சீலிங்கையும் கவர் பண்ணிடுங்க சோலாரில், ஓகேங்களா. அதுக்கேற்ற ஃப்ரேம் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட்டாக யூஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் சைடில் அப்படி இன்னொன்று அந்த பேம்பூலாம் வச்சு கவர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கவர் பண்ணிங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைலில் இருக்கக்கூடிய பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாங்க. பழங்கால வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த பேம்பூ ஸ்டிக்ஸ் வச்சு உள்ளே ஒரு கட்டில் போட்டுக்கலாம். மேலே சோலார் வச்சு கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லும் சேவ் ஆகும். அதே நேரத்தில் நல்ல வென்டிலேஷனோட நல்ல ஒரு ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம் கிடைக்கும். ஓப்பன் பெட்ரூமாக இருக்கும், சரிங்களா. ஏன்னா மேலே வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக கவர்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். இங்கேயும் கவர்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் பேசேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் பேரிவர் பிராண்டில் இருக்குங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. UPVC வென்டிலேட்டர்ஸ் வித் கிரில்லோடு இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது. ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா சொரன்னு இருக்குது, நல்லா கிரிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 BHK சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரே பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் நீங்கள் பண்ணிக்கலாம். 2 UPVC விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த UPVC விண்டோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொசோலையோட இருக்கிற டிசைனுங்க. கொசோலையும் இருக்குது. இன்றைக்கி என்ன ஸ்கூலில் ஆஃப் டேவா? ஓகேங்க, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு சுற்றி காமிச்சாச்சா? இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த 759 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 196 ஸ்கொயர் ஃபீட் ப்ரைவேட் டெரஸோட இருக்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கிங் ரேட் 60 lakhs. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங் யூனிட்.
ஆப்போசிட்டில் ஈஸ்ட் ஃபேசிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 702 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 163 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் டெரஸ். யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே 48% தான். அதோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 55 lakhs. இப்போ நான் சொன்ன ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட்டுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அடிஷனலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றபடி எந்த சார்ஜஸும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம 2 BHK பார்த்துடலாம். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் இருக்குது. எல்லாம் ஒரே காரிடார் தான். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் மேலேயே பார்க்க முடியும். சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது. காரிடார் ஃபுல்லாகவே லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. வருக வருக வருக. ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கொசோலையோடு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குது. வீடியோலேயே நீங்கள் பார்க்க முடியும். நான் எங்கேயுமே லைட் யூஸ் பண்ணலை. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 891 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. 48% யூடிஎஸ், 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட், ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனி ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பேசுகிற மாங்குன்னு ஆடியோ ரெக்கார்ட் ஆச்சான்னு செக் பண்ணுங்க. ஓகே, அதான் வந்து பார்த்தீங்கன்னா காட்சன் ஸ்கூலுங்க, மெட்ரிகுலேஷன் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல். இங்கேருந்து கரெக்டாக 450 மீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. கேமராமனுக்கு தெரியல, இங்கே பின்னாடி தட்டிட்டு எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் இருக்குல்ல, கிளியர் தானே? ஓகே, பால்கனியில் உங்களுக்கு குட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து கூட மவனே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கலாம் போல், ஜன்னலே தெரியுதுங்க. இந்த ஹாலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பேனலில் சிங்க் இருக்குது. டேப்ஸ் எல்லாமே பேரிவேர் பேனலில் தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த கிச்சன் ரொம்ப நல்லா வரும். எதனாலன்னா இந்த கிச்சனோட சேர்த்து சர்வீஸிங் கொடுத்துட்டாங்க. சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ்க்கு நல்லா கிரிப்பாக இருக்கக்கூடிய ஃப்ளோ டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ் எல்லாமே சேம் GM பிராண்டு தான். இந்த ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத் இருக்குது. நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாத். வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸட் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. வித் கிரிலோட இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டோர் கலர் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. இந்த யூரோப் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி நம்ம சென்னையில் நிறையா இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய டோர்ஸ் எல்லாமே இந்த கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் வீடு கட்டுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பெட்ரூம். 2 சைடு வென்டிலேஷன் இருக்குது. 2 UPVC விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் பேரிவேர் பிராண்டில் 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. நல்ல பெரிய வாஷ் பேஷன் பேரிவேர் பிராண்டில். வால் மிக்ஸ் இருக்குது. UPVC வென்டிலேட்டர் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 1 சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கொசோலையோடு இருக்குது. லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் நீங்கள் பண்ணிக்கலாம். CMD அண்ட் டெவலப்பர் ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 63 lakhs. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. 1 BHK ஸ்பேஷியஸாக ப்ரைவேட் டெரஸோட பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் ரெடி டு ஆக்குபையில் இருக்குது. 2 BHK 2 டாய்லெட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். லொகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அதனால் வரும்போது கால் பண்ணிவிட்டு வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்ல மறந்துடாதீங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ்.